ஓகே, என்னை கூப்பிட்டு என்ன ஃபோன் கால் பண்ணி என்னை அப்பாயின்மெண்ட் இருக்கு என்னை பார்க்க வச்சு ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுடைய மதத்தை பற்றி என்கிட்ட பேசுகிறாங்க. நான் பொறுமையாக கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன நினைக்கிறீங்க? என்ன ரொம்ப அற்புதமான மதம், நீங்கள் அதில் இருக்கிறது நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நீங்கள் ஏன் எங்கள் கூட சேரக்கூடாது? நான் ஒரே ஒரு தப்பு தாங்க செஞ்சுட்டேன். அந்த இடத்துல அவங்கள பல்லாருன்னு ஒரு அற விட்டுணும். தெளிஞ்சிருக்கும். கொட்டு நீ பார்க்கல, இதோட பெருசா தான் வச்சிருந்தேன். கொட்டு பார்க்கல, இதை பார்க்கல, இதை எடுத்துக்கலாங்க, இதை எடுக்க முடியாதுங்க. இதை நீ பார்க்கல, என்கிட்ட நீ பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. நீங்க ஏன் சேரக்கூடாதுன்னு கேக்குறிய? உனக்கு எவ்வளவு பெரிய மட்ட சாம்பிராணியா நீ இருப்ப. ஏங்க இப்படி மத வெறி பிடிச்சாலே நீங்க உங்க மதத்தை என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் நடத்தியில எனக்கு தெரிஞ்சுக்கோ உங்க மதம் எப்படின்னு. உங்க மதத்துல உள்ள சமுதாயம், உங்களுடைய சமுதாயத்தை பத்தி நீங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடும். நீங்க என்ன மதம், உங்களோட மதம் எப்படிப்பட்ட மதம். நீ என்ன உட்கார வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்லணுமா, இன்னும் பெருமையா சொல்லணுமா, ஒரு மேடை போட்டு பேசு. கேட்கறவங்க கேட்கட்டும், கேட்கறவங்க போட்டோம். அப்பாயின்மெண்ட் சொல்லி கூட்டு போயிட்டு நீ இந்த மாதிரி நீ பேசுறீங்க. நீ ஒரு மனுஷனா? நீ இந்த மதத்துல இருக்க உனக்கு தகுதி உண்டா? நீ அவ்வளவு சொல்லிட்டு பிறகு நான் என்ன சொன்னேன்? பிரமாதமான மதம், நீங்க அங்க இருக்கிறதுல ரொம்ப கொடுத்து வச்சீங்கன்னு சொன்னா இல்லையா? ஆனா நீ கடைசியில என்ன சொன்ன? நீங்களும் சேரலாமேன்னு சொன்னீங்க தெரியுமா? அது வந்துட்டு இது உங்க அப்பா அம்மா இல்ல, நான் உனக்கு வேற அப்பா அம்மா கொடுக்குறேன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. தயவு செஞ்சு இந்த மதம் மாத்துறதுல வந்துட்டு குறிக்கோளா இருக்காதீங்க. மனுஷனா இருங்க, மனுஷனா இருங்க. எவ்வளவோ இருக்கு நீங்க ஒரு மனிதனா செய்ய. மதம் மாற்றுறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. அதுல மதம் மாறுறவங்க அவங்க இஷ்டப்பட்டு மாறிட்டு போறாங்க. நீங்க என்னத்துக்கு இப்படி ஏமாத்தி கால் பண்ணி உங்களுக்குள்ள பாக்கணும், பேசணும், உங்ககிட்ட பழகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுவீங்க? உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தோன்னே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு வேலை வரும்னு நான் நினைச்சேன். உங்க ப்ரொஃபைலை பார்த்து அது உண்மையிலே நடந்துருச்சு. என்ன மனசுல நீ பாதி மனசோட தான் நான் உங்களை வந்து பார்க்க வந்தேன். நீங்க இந்த வீடியோ பாப்பீங்க கண்டிப்பா, நான் உங்களை டேக் பண்றேன். இந்த மாதிரி செய்யாதீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. மதம்ன்றது வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள உள்ளது. அதை மாத்தி அவங்க இருந்து வெளியே கொண்டு வந்து அவங்க குடும்பத்தை பிரிச்சு நீ இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படி அந்த ஏன் அந்த பாவத்தை நீங்க செய்யறீங்க? அது எவ்வளவு பெரிய பாவம். அவங்க ஆசைப்பட்டு வராங்க, வந்துட்டு போட்டோம். நீங்க ஏன் இப்படி இழுக்கிறீங்க? ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க? தெரியாதவங்களை கூட்டு போயிட்டு தெரியாம ஏன் மதம் மாற்றீங்க? இது எவ்வளவு நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜம்ரி வினோத் அவன் பண்றது, இந்த ஜக்கீர் நாய் பண்றது, அந்த சேன் ஒருத்தருக்கான அவன் பண்றது, எல்லாமே இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரிஜினலா வந்தவங்க கூட அமைதியா தாங்க இருப்பாங்க. இந்த இடையில போடுறாங்க தெரியுமா, இடையில அவங்கதான். அவங்க தில்லாலங்கடி வேலை செய்யறது எல்லாமே அவங்கதான். ஒரிஜினலா அவங்க அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. சோ தயவு செஞ்சு யாராவது மதத்தை பத்தி உங்ககிட்ட வந்து பேசினாங்களா, அவங்க மதத்தை பத்தி நல்லா இருக்கு நீங்களே இருங்க சொல்லி கிளம்பி வந்துருங்க. மனுஷன் மாறி உங்க அப்பா அம்மா இது இல்ல, இதுதான் எங்க அப்பா அம்மான்ட்டு நீங்க வேற எப்படி நீங்க மாத்த முடியாதோ அந்த மாதிரி நீங்க மதம் மாற கூடாது. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்யூ.